Hi friends, இன்னைக்கு நம்ம general idea of Vedic mythology பார்க்கலாம். First நம்ம வேதாஸ்னா என்னன்னு பார்க்கலாம். ஹிந்துசம்ல இருக்கிற oldest holy books, அதாவது ancient religious text எல்லாத்தையும் தான் வேதாஸ்னு சொல்றாங்க. வேதாஸ் தான் இந்தியன் மித்தாலஜியோடைய பிரைமரி சோர்ஸா இருக்குது. இந்த வேதாஸ 1500 BCEல இருந்து 500 BCE அந்த டைம் பீரியட்ல தான் கம்போஸ் பண்ணிருக்காங்க. ஏன்ஷியன்ட் டைம்ஸ்ல வேதாஸ பல ஜெனரேஷன்ஸுக்கு ஆரல் ட்ரெடிஷன் மூலமா தான் பாஸ் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறமா தான் வேதாஸ ஏர்லி ஃபார்ம் ஆஃப் சான்ஸ்கிரிட்ல எழுத ஆரம்பிச்சிருக்காங்க. வேதாஸ்னு சொல்றோம்ல, இதுல எந்த மாதிரியான டெக்ஸ்ட் எல்லாம் இருக்கும்னு பார்த்தா ரிலீஜியஸ் சாங்ஸ், prayers, rituals and philosophical ideas எல்லாம் வேதாஸ்ல இருக்கும். ஹிந்து ரிலீஜியஸ் தாட்டை ஷேப் பண்ணதே வேதாஸ் தான். ஹிந்து எபிக்ஸ் ஆன ராமாயணா, மகாபாரதா, அதுக்கப்புறம் புராணாஸ் எல்லாத்தையும் இன்ஃப்ளூவன்ஸ் பண்ணது, அதுக்கு பேசிக் ஃபவுண்டேஷனா இருக்கிறதே வேதிக் மித்தாலஜி தான். நெக்ஸ்ட் மொத்தம் 4 வேதாஸ் இருக்குது. என்னெல்லாம்னா ரிக்வேதா, யஜுர்வேதா, சாமவேதா, அதர்வவேதா. ஃபர்ஸ்ட் ரிக்வேதா, இதுதான் 4 வேதாஸ்லயுமே ஓல்டஸ்ட் ஆனது. ரிக் வேதால ரிலீஜியஸ் சாங்ஸ் இருக்கும். அந்த ரிலீஜியஸ் சாங்ஸ் நிறைய கடவுள்களுக்கு டெடிகேட் பண்ணிருப்பாங்க. ரிக் வேதால 10 புக்ஸ் இருக்குது. அதுல 1028 ரிலீஜியஸ் சாங்ஸ் இருக்கும். ஓவராலா 10,600 வேர்சஸ் இருக்கும். ரிக் வேதாவை 1500 BCEல இருந்து 1200 BCE அந்த டைம் பீரியட்ல தான் கம்போஸ் பண்ணிருக்காங்க. ஏர்லி சான்ஸ்கிரிட் லாங்குவேஜ்ல தான் எழுதியிருக்காங்க. ரிக் வேதானாலே ரிலீஜியஸ் சாங்ஸ் மட்டும் தான் இருக்கும் அப்படின்னு சிம்பிளா சொல்லிட முடியாது. ஏன்னா ஹிந்து ட்ரெடிஷன்ஸுக்கு மித்தாலஜிக்கல் அண்ட் பிலோசபிக்கல் ஃபவுண்டேஷனா இருக்கிறதே ரிக் வேதா தான். ரிக் வேதால காட்ஸ், காஸ்மிக் பேட்டில்ஸ் அண்ட் கிரியேஷன் மித்ஸ் பத்தின ரிலீஜியஸ் சாங்ஸ் இருக்கும். அது ஹியூமன்ஸுக்கு நிறைய விஷயங்களை டீச் பண்ற மாதிரியும் இருக்கும். இப்போ ரிக் வேதால என்ன கேட்டகரிஸ்ல எல்லாம் டெக்ஸ்ட் இருக்கும்னு பார்த்தா, காட்ஸ பிரைஸ் பண்ற மாதிரி ரிலீஜியஸ் சாங்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த யூனிவர்ஸ் எப்படி கிரியேட் ஆச்சுன்னு சொல்ற மாதிரி கிரியேஷன் மித்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் ஹியூமன்ஸுக்கு ட்ரூத், ஆனஸ்டி, கர்மா, நல்லது செஞ்சா நல்லதே நடக்கும் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் டீச் பண்ற மாதிரி மாரல் வேல்யூஸ் இருக்கும். அதுக்கப்புறம் நேச்சரை பிரைஸ் பண்ற மாதிரி சாங்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் பிலோசபிக்கல் தாட்ஸ் இருக்கும். அடிக்கடி நமக்குள்ள எல்லாம் ஒரு ஆழமான கேள்வி எழும்பும்ல, லைஃப்னா என்ன, டெத்னா என்ன, சோல்னா என்னதுங்கிற மாதிரி கேள்விகள் எழும்பும்ல, அத பத்தி எல்லாம் ரிக் வேதால டிஸ்கஸ் பண்ணிருப்பாங்க. அந்த மாதிரி பிலோசபிக்கல் தாட்ஸையுமே ரிக் வேதால நம்மளால பார்க்க முடியும். நெக்ஸ்ட் யஜுர்வேதா. இதுல இருக்கிற டெக்ஸ்ட் எல்லாமே ஹிந்துஸ் பண்ற ரிச்சுவல்ஸ், சாக்ரிஃபைசஸ் அண்ட் செரிமோனிஸ ஃபோக்கஸ் பண்ணி இருக்கும். ஹிந்துஸ் நிறைய சடங்கு சம்பிரதாயம் எல்லாம் பண்ணுவோம்ல, அதெல்லாம் எதுக்காக பண்றாங்க, இதனால என்ன யூஸ் இருக்குது அப்படின்னு நமக்குள்ள நிறைய கேள்விகள் எழும்பும்ல, அத பத்தி எல்லாம் நம்ம யஜுர்வேதா மூலமா தெரிஞ்சுக்கிடலாம். யஜுர்வேதால இருக்கிற டெக்ஸ்ட் மூலமா எந்தெந்த சடங்க எதுக்காக பண்றாங்க, அதை எப்ப பண்ணணும், அந்த சடங்க முறைப்படி எப்படி பண்ணணும்ங்கிற டீடைல்டு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் யஜுர்வேதால இருக்கும். ஓல்டஸ்ட் லேயர் ஆஃப் யஜுர்வேதால 1875 வேர்சஸ் இருக்குது. அதுல மோஸ்ட் ஆஃப் த வேர்சஸ் ரிக் வேதால இருந்து தான் எடுத்திருக்காங்க. யஜுர்வேதாவை இந்த பீரியட்ல தான் கம்போஸ் பண்ணிருப்பாங்கன்னு எக்ஸாக்டான டைம்லைன் தெரியல. சோ நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஒருத்தருடைய பேரை போட்டு இவரு இப்படிதான் கணிச்சிருக்காருன்னு சொல்ல போறோம். மைக்கேல் விட்சேல் அப்படிங்கிறவங்க யஜுர்வேதாவை 1200ல இருந்து 800 BCE அந்த டைம் பீரியட்ல தான் கம்போஸ் பண்ணிருப்பாங்கன்னு எஸ்டிமேட் பண்ணிருக்காங்க, கணிச்சிருக்காங்க. யஜுர்வேதால என்ன மாதிரியான டெக்ஸ்ட் எல்லாம் இருக்கும்னு பார்த்தா, பூஜை பண்ணும்போது பூசாரி மந்திரம் சொல்வாங்கல்ல, அந்த மந்திராஸ் எல்லாமே யஜுர்வேதால இருந்து வந்ததுதான். அதுக்கப்புறம் சடங்கெல்லாம் பண்ணும்போது அத முறைப்படி எப்படி பண்ணணும்ங்கிற ஸ்டெப் பை ஸ்டெப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்
யஜுர்வேதால இருக்கும். அதுக்கப்புறம் முறைப்படி எந்தெந்த கடவுளை எப்படி வழிபடணும் அப்படிங்கிற ரூல்ஸ் ஃபார் வர்ஷிப் யஜுர்வேதால இருக்கும். அதுக்கப்புறம் குட் டீட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் பத்தியும் யஜுர்வேதா மூலமா நம்மளால தெரிஞ்சுக்கிட முடியும். கர்மாவை பத்தி பேசியிருப்பாங்க. அதுக்கப்புறம் எந்தெந்த சடங்குகளை எதுக்காக பண்றோம், அதனால நமக்கு என்ன நன்மை கிடைக்கும் அப்படிங்கறத பத்தியும் யஜுர்வேதால சொல்லிருப்பாங்க. நெக்ஸ்ட் சாமவேதா. இது 1200ல இருந்து 1000 BCE அந்த டைம் பீரியட்ல தான் கம்போஸ் பண்ணிருப்பாங்கன்னு மைக்கேல் விட்சேல் எஸ்டிமேட் பண்ணிருக்காங்க, கணிச்சிருக்காங்க. ரிக் வேதால இருந்து நிறைய வேர்சஸ் சாமவேதாலையும் ரிப்பீட் ஆகியிருக்கும். சாமவேதால 1549 யூனிக் வேர்சஸ் இருக்குது. சாமவேதால ஹிந்துஸ் வர்ஷிப் பண்ணும்போது யூஸ் பண்ற மந்திரங்களும் பாடல்களும் இருக்கும். சாமவேதால இருக்கிற டெக்ஸ்ட் எல்லாமே சவுண்ட் அண்ட் மியூசிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்திருக்கிற மாதிரி இருக்கும். சாமவேதால ஹிந்துஸ் பிரேயர் பண்ணும்போது பாடுற பாடல்கள் இருக்கும். அதுக்கப்புறம் சடங்கு சம்பிரதாயம் எல்லாம் பண்ணும்போது யூஸ் பண்ற மந்திரம் இருக்கும். பூசாரி எல்லாம் பூஜை பண்ணும்போது மந்திரம் சொல்வாங்கல்ல, அந்த மந்திரங்கள் பாடல்கள் எல்லாமே சாமவேதால இருக்கும். நெக்ஸ்ட் அதர்வ வேதா. இத வேதா ஆஃப் மேஜிக்கல் ஃபார்முலாஸ் அப்படின்னு சொல்வாங்க. அதர்வ வேதாவை 1200ல இருந்து 1000 BCE அந்த டைம் பீரியட்ல தான் கம்போஸ் பண்ணிருப்பாங்கன்னு மைக்கேல் விட்சேல் எஸ்டிமேட் பண்ணிருக்காங்க, கணிச்சிருக்காங்க. அதர்வ வேதால 20 புக்ஸ் இருக்கும். அதுல 730 ரிலீஜியஸ் சாங்ஸ் இருக்கும். அதர்வ வேதால என்ன மாதிரியான டெக்ஸ்ட் எல்லாம் இருக்கும்னு பார்த்தா, பல நோய்களை குணப்படுத்துறதுக்கு என்னென்ன மூலிகைகள் யூஸ் பண்ணணும், அதை எப்படி யூஸ் பண்ணணும்ங்கிற டீடைல்ஸ் அதர்வ வேதால இருக்கும். அதுக்கப்புறம் நம்மளை சுத்தி இருக்கிற ஈவில் ஸ்பிரிட்ஸ், பேட் லக் எல்லாத்தையும் ரிமூவ் பண்றதுக்கான ஸ்பெல்ஸ் அதர்வ வேதால இருக்கும். அதுக்கப்புறம் மேரேஜ், சைல்டு பர்த் அண்ட் டெத் ரிச்சுவல்ஸ் பத்தி எல்லாம் அதர்வ வேதால பேசியிருப்பாங்க. அதுக்கப்புறம் கிங்ஸ் ஆர் லீடர்ஸ கைட் பண்ற மாதிரியான டெக்ஸ்டுமே அதர்வ வேதால இருக்கும். அதுக்கப்புறம் மக்களுக்கு பிலாசபி அண்ட் ஸ்பிரிச்சுவல் நாலேஜ் கொடுக்கிற மாதிரியான டெக்ஸ்டுமே அதர்வ வேதால இருக்கும். நெக்ஸ்ட் பிராமணாஸ் அண்ட் உபனிஷாட்ஸ்னா என்னன்னு பார்க்கலாம். இத 4 வேதாஸையும் கம்போஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் எழுதியிருக்காங்க. பிராமணாஸ் அண்ட் உபனிஷாட்ஸ் பிலாங்ஸ் டு ஆல் 4 வேதாஸ். ஆனா டிஃப்ரெண்ட் ஆஸ்பெக்ட்ஸ ஃபோக்கஸ் பண்ணிருப்பாங்க. அதாவது பிராமணாஸ்ல ரிச்சுவல்ஸ மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிருப்பாங்க. அதே உபனிஷாட்ஸ்ல பிலாசபி அண்ட் விஸ்டம் ஃபோக்கஸ் பண்ணிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் பிராமணாஸ்னா என்னன்னு பார்க்கலாம். 4 வேதாஸ் மாதிரி இத வேர்சஸ்ல எழுதியிருக்க மாட்டாங்க. பிராமணாஸ ப்ரோஸ் ஸ்டைல்ல தான் எழுதியிருப்பாங்க. 4 வேதாஸ்ல சொல்லியிருக்கிற ரிச்சுவல்ஸ் அண்ட் செரிமோனிஸ தான் பிராமணாஸ்ல எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்க. எந்தெந்த சடங்க முறைப்படி ப்ராப்பரா எப்படி பண்ணணும் அப்படிங்கிற டீடைல்ஸ தான் பிராமணாஸ்ல சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் உபனிஷாட்ஸ். இதோடைய மெயின் எய்ம் என்னன்னா யூனிவர்சல் ஸ்பிரிட் அண்ட் சோல் தான். இதுல இருக்கிற புக்ஸ் ஸ்பிரிச்சுவல் அண்ட் பிலாசபிய ஃபோக்கஸ் பண்ணி இருக்கும். உபனிஷாட்ஸ்ல இருக்கிற புக்ஸ ரீட் பண்ணும்போது நான் யாரு, ரியாலிட்டி என்ன, நம்ம லைஃபோடைய பர்பஸ் என்ன, சோல்னா என்னது, காட்னா என்னது அப்படிங்கிற டீப் கொஸ்டின்ஸ ஃபோக்கஸ் பண்ணி தான் உபனிஷாட்ஸ் இருக்கும். வேதிக் பீரியட்ல இருக்கிற மக்கள் நேச்சரை வழிபட்டாங்க. நேச்சரை காட்ஸ் கண்ட்ரோல் பண்றதா நம்பினாங்க. சோ நேச்சரை வழிபடுற மாதிரியே காட்ஸையும் வழிபட்டாங்க. வேதிக் மித்தாலஜில வர்ற முக்கியமான காட்ஸ் அண்ட் காடஸஸ் பத்தி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்திரா. இவங்க தண்டர், ரெயின் அண்ட் வாரோடைய காட். இவங்க தான் காட்ஸோடைய கிங். அதுக்கப்புறம் அக்னி. இவங்க ஃபயர் காட். அக்னி வேதாஸ்ல ரொம்ப முக்கியமானவங்க. ஏன்னா நம்ம பண்ற ரிச்சுவல்ஸ், சாக்ரிஃபைசஸ், செரிமோனிஸ் எல்லாத்துலயுமே அக்னி, நெருப்பு இருக்கும். அதுக்கப்புறம் வருணா. இவங்க வாட்டர் அண்ட் ஜஸ்டிஸ் உடைய காட். இவங்க ஓசனை கண்ட்ரோல் பண்ணுவாங்க. தப்பு பண்ணவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் சூர்யா. இவங்க சன்னுடைய காட். இவங்க லைட் அண்ட் லைஃப் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் வாயு. இவங்க விண்டோடைய காட்.
இவங்க லிவிங் பீயிங்ஸுக்கு மூச்சு காத்தையும் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் ருத்ரா, இவங்க காட் ஆஃப் ஸ்ட்ராம்ஸ் அண்ட் டெஸ்ட்ரக்ஷன். வேதாஸ்ல ருத்ரா அப்படின்னு தான் மென்ஷன் பண்ணிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்த டெக்ஸ்ட்ல தான் ருத்ராவை சிவா அப்படின்னு மென்ஷன் பண்ணிருப்பாங்க. அதுக்கப்புறம் அதிதி, உஷாஸ், சரஸ்வதி, பிருத்வி அப்படின்னு வேதிக் மித்தாலஜில நிறைய காடஸஸும் இருக்கிறாங்க. இப்போ வேதிக் மித்தாலஜில மென்ஷன் பண்ணிருக்கிற ரொம்ப முக்கியமான காட்ஸ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்திரா, இவங்க காட்ஸோடைய கிங். ரிக் வேதால காட் இந்திராவை தான் ரொம்ப அதிகமா பிரைஸ் பண்ணிருப்பாங்க. கிட்டத்தட்ட 250க்கும் மேற்பட்ட ரிலீஜியஸ் சாங்ஸ காட் இந்திராக்காக டெடிகேட் பண்ணிருக்காங்க. காட் இந்திரா விருத்ரா அப்படிங்கிற ஒரு அரக்கனை டிஃபீட் பண்ணிருப்பாங்க. நெக்ஸ்ட் அக்னி, இவங்க ஃபயர் காட். ரிக்வேதால ரெண்டாவதா அதிகமா பிரைஸ் பண்ணிருக்கிறது காட் அக்னிய தான். காட் அக்னிக்காக மட்டுமே 200க்கும் மேற்பட்ட ரிலீஜியஸ் சாங்ஸ டெடிகேட் பண்ணிருக்காங்க. யஜுர் வேதாவுடைய சென்ட்ரல் ஃபிகரே அக்னி தான். ஏன்னா நிறைய ரிச்சுவல்ஸ் அண்ட் சாக்ரிஃபைசஸ் அக்னி நெருப்ப சாட்சியா வச்சுதான் பண்ணுவாங்க. காட் அக்னிய சாக்ரிஃபைஸோடைய சிம்பிளா பாக்குறாங்க. ஹியூமன்ஸுக்கும் காட்ஸுக்கும் இருக்கிற கனெக்ஷனை ரெப்ரசன்ட் பண்றவங்க தான் காட் அக்னி. இவங்க காட்ஸோடைய மெசஞ்சர் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம அக்னி வழியா அந்த நெருப்புல நெய், அரிசி எல்லாம் போட்டு பிரேயர் பண்ணுவோம். நம்ம பண்ற பிரேயரை கடவுள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறது காட் அக்னி தான் அப்படின்னு நம்புறாங்க. நெக்ஸ்ட் வாயு, இவங்க விண்ட் காட். இவங்க லைஃப் ஃபோர்ஸ் அண்ட் பிரெத் ரெப்ரசன்ட் பண்றதா சொல்றாங்க. இந்த யூனிவர்ஸ் அண்ட் நம்மளுடைய லைஃப் நல்லபடியா ஃபங்க்ஷன் ஆகுறதுக்கு வாயு கிட்ட பிரேயர் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் சூர்யா, இவங்க சன் காட். இவங்க கிட்ட லைட், லைஃப் அண்ட் ஹெல்த்துக்காக பிரேயர் பண்ணுவாங்க. காட் சூர்யா காஸ்மிக் ஆர்டரை சிம்பிளைஸ் பண்றதா சொல்றாங்க. இப்போ வேதிக் மித்தாலஜில இருக்கிற கிரியேஷன் மித்ஸ பத்தி பார்க்கலாம். வேதிக் மித்தாலஜில இந்த யூனிவர்ஸ் அண்ட் ஹியூமன்ஸ் எப்படி கிரியேட் ஆனாங்க அப்படிங்கிற கிரியேஷன் மித்ஸ் இருக்கும். இப்ப நம்ம அத பத்தி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் த புருஷ சூக்தா. இது ரிக்வேதால இருக்கிற ஒன் ஆஃப் த பாப்புலர் கிரியேஷன் மித்ஸ். இதுல காஸ்மிக் பீயிங்கான புருஷா தன்னைத்தானே சாக்ரிஃபைஸ் பண்ணி எப்படி இந்த யூனிவர்ஸையும் ஹியூமன்ஸையும் கிரியேட் பண்ணாங்க அப்படின்னு டிஸ்கிரைப் பண்ணிருப்பாங்க. டெம்பிள்ஸ்ல லார்டு விஷ்ணு ஆர் நாராயணாவை வர்ஷிப் பண்றதுக்கு அண்ட் ஒரு சில ரிச்சுவல்ஸ் பண்ணும்போது த புருஷ சூக்தா அப்படிங்கிற இந்த ரிலீஜியஸ் சாங்க தான் யூஸ் பண்ணுவாங்க. த புருஷ சூக்தா படி காஸ்மிக் பீயிங்கான புருஷா தன்னைத்தானே சாக்ரிஃபைஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் அவங்க பாடியோடைய டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் இந்த உலகத்துடைய டிஃப்ரெண்ட் எலிமெண்ட்ஸா கிரியேட் ஆயிருக்குது. காஸ்மிக் பீயிங்கான புருஷாவுடைய ஃபேஸ்ல இருந்து பிராமணாஸ் வந்தாங்களாம், ஆர்ம்ஸ்ல இருந்து சத்ரியாஸ் வந்தாங்களாம், தைஸ்ல இருந்து வியாசாஸ் வந்தாங்களாம், ஃபீட்ல இருந்து சூத்ராஸ் வந்ததா சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, இந்த யூனிவர்ஸுமே காஸ்மிக் பீயிங்கான புருஷால இருந்து வந்தது தானா. அவங்களுடைய மைண்ட்ல இருந்து மூன் வந்துச்சா, ஐஸ்ல இருந்து சன் வந்துச்சா, அவங்களுடைய மவுத்ல இருந்து காட் இந்திராவும் காட் அக்னியும் வந்ததா சொல்றாங்க. அண்ட் அவங்களுடைய மூச்சு காத்துல இருந்து ஏர் வந்ததா சொல்றாங்க. அண்ட் அவங்களுடைய நேவல்ல இருந்து ஸ்பேஸ் கிரியேட் ஆனதா சொல்றாங்க. அவங்களுடைய ஹெட்ல இருந்து ஹெவன், ஃபீட்ல இருந்து எர்த், அவங்களுடைய இயர்ஸ்ல இருந்து டைரக்ஷன்ஸ் கிரியேட் ஆனதா சொல்றாங்க. சோ த புருஷ சூக்தா படி எல்லாமே இந்த யூனிவர்ஸா இருந்தாலும் சரி, ஹியூமன்ஸா இருந்தாலும் சரி, எல்லாமே காஸ்மிக் பீயிங்கான புருஷா தன்னைத்தானே சாக்ரிஃபைஸ் பண்ணனால கிரியேட் ஆனதா சொல்றாங்க. அண்ட் எல்லாமே புருஷாவுடைய டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் பாடியில இருந்து கிரியேட் ஆனனால எல்லாமே ஒன்னோட ஒன்னு கனெக்டடா இருக்கிறதா சொல்றாங்க. இன்னொரு கிரியேஷன் மித் என்னன்னா த ஹிரண்யகர்பா சூக்தா. இது ரிக்வேதால 10th புக்ல 121st ரிலீஜியஸ் சாங்கா இருக்குது. இதுலயுமே இந்த யூனிவர்ஸ் எப்படி கிரியேட் ஆச்சுன்னு தான் டிஸ்கிரைப் பண்ணிருப்பாங்க. ஹிரண்யகர்பா அப்படிங்கிற வேர்டோடைய மீனிங் என்னன்னா கோல்டன் எக். த ஹிரண்யகர்பா சூக்தா படி
பிகினிங்ல எதுவுமே கிடையாது, டார்க்னஸ் மட்டும் தான் இருந்துச்சு. ஸ்கை கிடையாது, எர்த் கிடையாது, லிவிங் பீயிங்ஸ் எதுவுமே கிடையாது. அந்த டார்க்னஸ்ல ஒரு கோல்டன் எக் அப்பியர் ஆச்சாம். அந்த எக்ல இந்த யூனிவர்ஸ் கிரியேட் ஆறதுக்கு தேவையான எல்லாமே இருந்துச்சாம். அந்த கோல்டன் எக்ல இருந்துதான் எர்த், ஸ்கை, சன், மூன், ஸ்டார்ஸ், மவுண்டெயின்ஸ், ரிவர்ஸ், ஏர், ஹியூமன்ஸ், அனிமல்ஸ், ஈவன் காட்ஸ் கூட அந்த கோல்டன் எக்ல இருந்து கிரியேட் ஆனதா சொல்றாங்க. சோ இதுதான் ரிக்வேதால இருக்கிற ஸ்டோரி. இதுக்கப்புறம் இந்த ஸ்டோரிய கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் பண்ணி தான் அந்த கோல்டன் எக்ல இருந்து பிரம்மா வந்ததா சொல்வாங்க. அதுக்கப்புறம் லார்டு பிரம்மா தான் இந்த யூனிவர்ஸ், ஹியூமன்ஸ், காட்ஸ், அனிமல்ஸ், டைம் அண்ட் டைரக்ஷன்ஸ லார்டு பிரம்மா தான் கிரியேட் பண்ணதா லேட்டரா வந்த ரிலீஜியஸ் டெக்ஸ்ட் எல்லாத்துலயுமே இருக்கும். ஆனா ஏன்ஷியன்ட் ரிலீஜியஸ் டெக்ஸ்டான வேதாஸ்ல எக்ல இருந்து எல்லாமே கிரியேட் ஆனதா மட்டும்தான் சொல்லியிருப்பாங்க. பிரம்மா தான் கிரியேட் பண்ணதா ரிக்வேதால எல்லாம் சொல்லியிருக்க மாட்டாங்க. இதுக்கப்புறம் இத ஃபவுண்டேஷனா வச்சு இதே ஸ்டோரிஸ கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் பண்ணி நிறைய ரிலீஜியஸ் டெக்ஸ்ட் எல்லாம் வந்துச்சு இல்ல. ஃபார் எக்ஸாம்பிள் பிராமணாஸ் அண்ட் உபனிஷாட்ஸ்ல தான் பிரம்மாவை பத்தின இன்ஃபர்மேஷனே கொடுத்திருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்த புராண கதைகள்ல தான் லார்டு பிரம்மாவை கிரியேட்டர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் வேதிக் ரிச்சுவல்ஸ் அண்ட் சாக்ரிஃபைசஸ். மக்கள் காட்ஸ ப்ளீஸ் பண்றதுக்காகவும் காஸ்மிக் பேலன்ஸை மெயின்டைன் பண்றதுக்காகவும் நிறைய ரிச்சுவல்ஸ் அண்ட் சாக்ரிஃபைசஸ் பண்ணுவாங்க. இப்பவுமே நீங்க நிறைய இடங்கள்ல பார்த்திருப்பீங்க, ஹோமகுண்டம் வளர்த்து அந்த நெருப்புல அந்த அக்னில கீ, மில்க், ஹெர்ப்ஸ், கிரெயின்ஸ், சீட்ஸ், பூக்கள் அப்படின்னு நிறைய விஷயங்களை அக்னில அந்த ஹோமகுண்டத்துல போட்டு காட்ஸ் கிட்ட பிரேயர் பண்ணுவாங்க. மோஸ்ட்லி இந்த ரிச்சுவல்ஸ் எல்லாமே பிரீஸ்டோடைய தலைமையில தான் இருக்கும். பிரீஸ்ட் இந்த ரிச்சுவல்ஸ் எல்லாத்தையும் பெர்ஃபார்ம் பண்ணும்போது வேதாஸ்ல இருந்து ஒரு சில வேர்சஸையும் மந்த்ராஸையும் சொல்லுவாங்க. இந்த மாதிரி ரிச்சுவல்ஸ் அண்ட் சாக்ரிஃபைசஸ் பண்றதன் மூலமா மழை பெய்யும், கிராப்ஸ் நல்லபடியா வளரும், குட் ஹெல்த் அண்ட் வெல்த் கிடைக்கும், பேட்டில்ஸ்ல வெற்றி கிடைக்கும் அப்படின்னு மக்கள் நம்பினாங்க. ஒரு சில டைம் நாட்டுல வறட்சி ஏற்படும், டிசீஸ் பரவிக்கிட்டு இருக்கும், எங்க பார்த்தாலும் பிரச்சனையா இருக்கும், சுத்தி பேட் வைப்ஸா இருக்கும். சோ அது எல்லாத்தையுமே சரி பண்றதுக்கு மக்கள் காட்ஸ ப்ளீஸ் பண்றதுக்கு இந்த மாதிரி ரிச்சுவல்ஸ் அண்ட் சாக்ரிஃபைசஸ்லாம் பண்ணுவாங்க. நிறைய ரிச்சுவல்ஸ் அண்ட் சாக்ரிஃபைசஸ் இருக்குது. ஒவ்வொரு ரிச்சுவல்ஸ் அண்ட் சாக்ரிஃபைசஸையும் ஒவ்வொரு விஷயங்களுக்காக பண்ணுவாங்க. முன்னாடி மனுஷனை சாக்ரிஃபைஸ் பண்ணாங்க, இப்போ ஆடு, கோழி எல்லாத்தையும் பலி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ரிச்சுவல்ஸ் பத்தி சொல்லணும்னா ஏகப்பட்ட ரிச்சுவல்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் அக்னிஹோத்ரா யாஜனா, இத டெய்லி மார்னிங் அண்ட் ஈவினிங் பண்ணுவாங்க. ஹோமகுண்டம் வளர்த்து அந்த அக்னில மில்க், கீ, கிரெயின்ஸ்லாம் போட்டு வேதாஸ்ல இருக்கிற வேர்சஸ் அண்ட் மந்த்ராஸ் எல்லாம் சொல்லி காட்ஸ் கிட்ட பிரேயர் பண்ணுவாங்க. இந்த யாஜனாவுடைய பெனிஃபிட் என்னன்னா, நம்ம வீட்டையும் சுற்றுச்சூழலையும் பியூரிஃபை பண்ணும் அண்ட் காட்ஸ் நம்மள பிளஸ் பண்ணுவாங்கன்னு நம்புறாங்க. நெக்ஸ்ட் அஸ்வமேதா யாஜனா, ஹார்ஸ சாக்ரிஃபைஸ் பண்ணிருவாங்க. நெக்ஸ்ட் சர்ப்ப யாஜனா, இத பேட் லக் அண்ட் ஸ்னேக் பைட்ஸ் கிட்ட இருந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்காக பண்ற யாஜனா. அதுக்கப்புறம் ஆயுஷா யாஜனா, இத குட் ஹெல்த் அண்ட் லாங் லைஃபுக்காக பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. இப்ப நம்ம வேதிக் மித்தாலஜிக்கல் ஸ்டோரிஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்திரா அண்ட் விருத்ராவுடைய ஸ்டோரி. இத த பேட்டில் ஃபார் ரெயின்னு சொல்லுவாங்க. இது ரிக்வேதால இருக்கிற ஸ்டோரி. இந்திரா யாரு? காட் ஆஃப் தண்டர், ரெயின் அண்ட் வார். இவங்கள கிங் ஆஃப் காட்ஸ்னு சொல்லுவாங்க. விருத்ரா யாருன்னா ஒரு அரக்கன். அரக்கன் விருத்ரா ரெயினை ஸ்டாப் பண்ணிட்டாங்க, ரிவர்ஸ பிளாக் பண்ணிட்டாங்க. இதனால பூமியில வறட்சி ஏற்பட்டுச்சு. தண்ணி இல்லாம மக்களும் ரொம்ப சஃபர் ஆனாங்க. மக்கள் காட்ஸ் கிட்ட பிரேயர் பண்ண ஆரம்பிச்சாங்க. காட்ஸுமே மக்கள் அண்ட் பூமியோடைய இந்த நிலைமைய பார்த்து ரொம்ப வருத்தப்பட்டாங்க. சோ அரக்கன் விருத்ரா கூட சண்டை போடுறதுக்கு காட் இந்திராவை சூஸ் பண்ணாங்க. காட் இந்திரா அரக்கன் விருத்ரா கூட போய் சண்டை போடுறாங்க. காட் இந்திரா கிட்ட ஒரு பவர்ஃபுல்லான வெப்பன் இருக்குது. என்னன்னா சேஜ் டாட்ஹிச்சியோடைய போன்ஸ்ல இருந்து உருவாக்கப்பட்ட
வஜ்ரா அப்படிங்கிற ஆயுதம் இருக்குது. சோ அந்த வஜ்ராயுதத்தை வச்சு காட் இந்திரா விருத்ராவுடைய பாடியை பிரேக் பண்ணிட்டாங்க. இதனால மழையும் பொழிய ஆரம்பிச்சது. பிளாக் பண்ணி வச்சிருந்த ரிவர்ஸும் மறுபடியும் ஃப்ளோ ஆக ஆரம்பிச்சது. பூமி இயல்பு நிலைக்கு திரும்பிச்சு. மக்களும் அதுக்கப்புறம் சந்தோஷமா வாழ்ந்தாங்க. இந்த மித் மூலமா காட் இந்திரா எப்படி ரெயின் அண்ட் ப்ராஸ்பெரிட்டிய கொடுக்கறாங்கன்னு பார்த்தோம். கூடவே ஈவிலான அரக்கர்கள் எவ்வளவு ஆட்டம் போட்டாலும் கடைசியில அவங்க தோத்துதான் போவாங்க. குட்னஸ் தான் ஜெயிக்கும் அப்படின்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் த சர்னிங் ஆஃப் த ஓஷன் பத்தி பார்க்கலாம். இந்த மித்த நம்ம மகாபாரதா அண்ட் ஒரு சில புராண கதைகள்ல ரீட் பண்ணிருப்போம். இந்த மித்து அப்படியே ரிக்வேதால கிடையாது. ரிக்வேதால த சர்னிங் ஆஃப் த ஓஷனுடைய ரெஃபரன்சஸ் மட்டும்தான் இருக்கும். அதை பேஸா வச்சு கொஞ்சம் கொஞ்சமா இந்த மித்தை டெவலப் பண்ணி தான் மகாபாரதா அண்ட் புராண கதைகள் எல்லாம் கொடுத்திருக்காங்க. இப்போ வேதிக் மித்தாலஜி பத்தி எழுதும் போது ரிக்வேதால த சர்னிங் ஆஃப் த ஓஷனுடைய ரெஃபரன்சஸ் இருக்குது அப்படின்னு போட்டுக்கிடலாம். த சர்னிங் ஆஃப் த ஓஷனை நம்ம எபிக் மித்தாலஜி அண்ட் பூரணிக் மித்தாலஜிலையுமே எழுதலாம். இப்ப நம்ம த சர்னிங் ஆஃப் த ஓஷன் மித் பத்தி பார்க்கலாம். சேஜ் துர்வாசா காட் இந்திராக்கும் மற்ற தேவர்களுக்கும் சாபம் கொடுத்துட்டாங்க. அந்த சாபத்தால காட் இந்திராவும் மற்ற தேவர்களும் அவங்களுடைய ஸ்ட்ரென்த், ஃபார்ச்சூன் அண்ட் எனர்ஜியை இழந்துட்டாங்க. இதனால பேட்டில்ஸ்ல தேவர்கள் அசுரர்கள் கிட்ட தோத்து போயிட்டாங்க. இவங்க கிட்ட ஸ்ட்ரென்த் அண்ட் எனர்ஜி இல்லாதனால அசுரர்கள் ஈஸியா தேவர்களை அடிச்சு தோக்கடிச்சிருந்தாங்க. தேவர்கள் காட் விஷ்ணு கிட்ட போய் உதவி கேக்குறாங்க. காட் விஷ்ணு என்ன சொல்றாங்கன்னா, ஓஷன்ல ஒரு அமிர்தம் மறைஞ்சிருக்குது. அந்த அமிர்தம் உங்களுக்கு கிடைச்சதுன்னா நீங்க அழியவே மாட்டீங்க. உங்களுக்கு இம்மார்டலிட்டி கிடைக்கும். நீங்க இழந்த உங்களுடைய ஸ்ட்ரென்த், எனர்ஜி அண்ட் பவர் உங்களுக்கு திரும்ப கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இதுல பிரச்சனை என்னன்னா, தேவர்களால தனியா அந்த அமிர்தத்தை எடுக்க முடியாது. சோ காட் விஷ்ணு என்ன சொல்றாங்கன்னா, நீங்க அசுரர்களை உதவிக்கு கூப்பிட்டுக்கோங்க. தேவர்களும் அசுரர்களும் சேர்ந்து அந்த ஓஷனை கடைஞ்சி அந்த அமிர்தத்தை வெளியில எடுங்க. தென் அந்த அமிர்தத்தை தேவர்களும் அசுரர்களும் ஷேர் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. இதுல இன்னொரு பிரச்சனை என்னன்னா, அசுரர்களுக்கும் அந்த அமிர்தம் கிடைச்சதுன்னா தேவர்களுக்கு கிடைக்கிற அதே பவர், ஸ்ட்ரென்த், எனர்ஜி அசுரர்களுக்கும் கிடைச்சிரும். சோ காட் விஷ்ணு என்ன சொல்றாங்கன்னா, அசுரர்கள் கூட சேர்ந்து நீங்க ஒர்க் பண்ணுங்க. ஆனா அசுரர்களுக்கு அந்த அமிர்தம் கிடைக்காது. அத நான் பாத்துக்கிடுறேன் அப்படின்னு காட் விஷ்ணு சொல்லிருந்தாங்க. அதுக்கப்புறம் தேவர்கள் அசுரர்கள் கிட்ட போய் பேசுறாங்க. அவங்களும் அதுக்கு ஒத்துக்கிடுறாங்க. தென் தேவர்களும் அசுரர்களும் சேர்ந்து அந்த ஓஷனை கடைய ஆரம்பிக்கிறாங்க. ஓஷன்ல ஒரு பக்கம் தேவர்கள் இருக்கிறாங்க, இன்னொரு பக்கம் அசுரர்கள் இருக்கிறாங்க. சர்னிங் ராடா மவுண்ட் மந்தாராவை யூஸ் பண்றாங்க. ரோப்பா ஸ்னேக் வாசுகியை யூஸ் பண்றாங்க. தென் இவங்க அந்த ஓஷனை கடைய ஆரம்பிக்கும் போது மவுண்ட் மந்தாரா ஓஷனுக்குள்ள மூழ்க ஆரம்பிக்குது. அப்போ காட் விஷ்ணு ஆம உருவத்தை எடுத்து அந்த மவுண்டைன் மூழ்காம இருக்க அதுக்கு சப்போர்ட் பண்றாங்க. இப்போ தேவர்களும் அசுரர்களும் அந்த ஓஷனை கடையும் போது நிறைய விஷயங்கள் வெளியில வருது. ஒரு டெட்லி பாய்சன் வருது. அத காட் சிவா குடிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் காடஸ் லக்ஷ்மி வராங்க. அதுக்கப்புறம் காமதேனு ஒரு கவ் வருது. இப்படி நிறைய விஷயங்கள் வெளியில வருது. ஃபைனலி அந்த அமிர்தம் வெளியில வருது. அந்த அமிர்தத்தை தேவர்களும் அசுரர்களும் ஷேர் பண்ணிக்கிடலான்னு தானே ஒப்பந்தம் பண்ணி வச்சிருந்தாங்க. இப்போ அதை ஃபாலோ பண்ணாம தேவர்களுக்கு அந்த அமிர்தம் கிடைக்க கூடாதுன்னு அசுரர்கள் அந்த அமிர்தத்தை எடுத்துட்டு ஓடி போக பாக்குறாங்க. அப்போ காட் விஷ்ணு மோகினி உருவத்துல அங்க வாராங்க. ஒரு பியூட்டிஃபுல் லேடிய பார்த்த உடனே, மோகினிய பார்த்த உடனே அந்த அசுரர்கள் மயங்கி மோகினி பேச்ச கேட்டு அவங்க கிட்ட இருக்கிற அந்த அமிர்தத்தை மோகினி கிட்ட கொடுத்துட்டாங்க. இப்போ மோகினி அதாவது காட் விஷ்ணு என்ன பண்றாங்கன்னா, ஒரு பக்கம் அசுரர்களையும் இன்னொரு பக்கம் தேவர்களையும் உட்கார வைக்கிறாங்க. இந்த அமிர்தத்தை நான் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி கொடுக்கறேன் அப்படின்னு
ட்ரிக் பண்ணி மோகினி என்ன பண்றாங்கன்னா ஃபர்ஸ்ட் அந்த அமிர்தத்தை தேவர்களுக்கு கொடுக்கறாங்க. தேவர்களுக்கு கொடுத்து முடிக்கையும் அந்த அமிர்தம் காலியா போயிருது. சோ அசுரர்களுக்கு அமிர்தம் கிடைக்கல. காட் விஷ்ணு மோகினி உருவத்தை எடுத்து அந்த அமிர்தத்தை தேவர்களுக்கு மட்டும் கொடுத்துட்டாங்க. சோ அந்த அமிர்தத்தை குடிச்சனால தேவர்களுக்கு இம்மார்டலிட்டி கிடைச்சது. அவங்க அழியவே மாட்டாங்க. கூடவே அவங்க இழந்த ஸ்ட்ரென்த், பவர், எனர்ஜி எல்லாமே தேவர்களுக்கு திரும்ப கிடைச்சது. இந்த மித்து மூலமா நம்ம குட் அண்ட் ஈவில், அதாவது தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் நடுவுல நடந்த ஸ்ட்ரகிள பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். தென் நம்மளுடைய லைஃப்ல பேஷன்ஸ் எவ்வளவு முக்கியம்னு தெரிஞ்சுக்கிட்டோம். நம்மளுடைய ஆசைகளை அடக்கி வைக்கணும். தென் சொன்ன சொல்ல காப்பாத்தணும். சொன்ன சொல்ல மீறி நம்ம ஏதாச்சும் செஞ்சோம்னா அது நமக்கு அழிவை தான் தரும். தென் நம்மளுடைய பூமியில சமநிலைய பராமரிக்கிறதுக்கு காட்ஸ் என்னெல்லாம் பண்ணாங்கங்கிறதையும் பார்த்தோம். ஏன்னா அந்த அமிர்தம் அசுரர்களுக்கு கிடைச்சதுன்னா கண்டிப்பா அசுரர்கள் ரொம்ப ஆட்டம் போடுவாங்க. மனிதர்களுக்கு தான் அது ஆபத்து. நெக்ஸ்ட் தி 3 ஸ்ட்ரைட்ஸ் ஆஃப் விஷ்ணு. இந்த மித்து பத்தி பார்க்கலாம். இது ரிக்வேதால உள்ளது. ரொம்ப காலமா அசுரர்களுக்கும் தேவர்களுக்கும் நடுவுல சண்டை நடந்துகிட்டே இருந்துச்சு. இப்போ அசுரர்களுடைய ராஜா பாலி வந்து ஹெவன், எர்த் அண்ட் அண்டர் வேர்ல்டு இந்த மூணையுமே அவங்களுடைய கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்து ரூல் பண்ண ஆரம்பிச்சாங்க. பாலி கிரேட் ரூலரா தான் இருந்தாங்க. பாலி அவங்களுடைய மக்களை ரொம்ப நல்லபடியாவே பாத்துக்கிட்டாங்க. ஆனா ஒரு அசுரன் இவ்வளோ பவர்ஃபுல்லா மாறுறது நல்லது கிடையாதுல்ல. சோ காட்ஸ் வருத்தப்பட்டாங்க. இன்ஃபேக்ட் பாலி ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கிறத பார்த்து பயந்தாங்கன்னே சொல்லலாம். சோ காட்ஸ் எல்லாரும் லார்ட் விஷ்ணு கிட்ட உதவி பண்ண சொல்லி பிரேயர் பண்றாங்க. லார்ட் விஷ்ணு டைரக்டா பாலி கூட போய் ஃபைட் பண்றதுக்கு பதிலா காட் விஷ்ணு ஒரு பிராமின் பாயோடைய உருவத்துல கிங் பாலிய போய் மீட் பண்றாங்க. இப்போ காட் விஷ்ணு ஒரு பிராமின் பாயோடைய உருவத்தை எடுத்திருக்காங்கல்ல. இப்போ அவங்களுடைய நேம் என்னன்னா வமனா. கிங் பாலி ரொம்ப கைண்டானவங்க. அந்த பிராமின் பாய் வமனாவை வெல்கம் பண்ணி உனக்கு என்னப்பா வேணும் அப்படின்னு கேக்குறாங்க. வமனாவும் சிரிச்சுக்கிட்டே நான் என்னுடைய கால்களால 3 அடி எடுத்து வைப்பேன். அந்த 3 அடியில நான் எவ்வளவு தூரம் கவர் பண்றேனோ அந்த லேண்ட் எனக்கு சொந்தமா வேணும் அப்படின்னு கேக்குறாங்க. வமனா ஒரு சின்ன பையன். அவன் 3 அடி எடுத்து வச்சா எவ்வளவு லேண்ட கவர் பண்ணிட போறான் அப்படின்னு பாலியும் சிரிச்சுக்கிட்டே அதுக்கு ஒத்துக்கிடுறாங்க. உடனே வமனா அவங்களுடைய சைஸ இன்க்ரீஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. வமனா ரொம்ப பெருசா ஆனதுக்கு அப்புறம் அவங்களுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல மொத்த எர்த்தையுமே கவர் பண்ணிருந்தாங்க. நெக்ஸ்ட் அவங்களுடைய 2வது அடியில மொத்த ஸ்கை அண்ட் ஹெவன்ஸையுமே கவர் பண்ணிருந்தாங்க. இப்போ வமனா 3வது அடி எடுத்து வைக்கிறதுக்கு இடமே இல்ல. அத பார்த்து பாலி ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. தென் ரொம்ப ஹம்பிளா பாலி அவங்க கொடுத்த வாக்க நிறைவேத்துறாங்க. எர்த், ஸ்கை அண்ட் ஹெவன்ஸ லார்ட் விஷ்ணுக்கே கொடுத்துருந்தாங்க. லார்ட் விஷ்ணுவுமே பாலியோடைய டிவோஷனை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. விஷ்ணு அசுரர்களுடைய ராஜா பாலிய கில் பண்ணல. பாலிக்கு அண்டர் வேர்ல்ட கொடுத்துருந்தாங்க. இப்ப பாலி அண்டர் வேர்ல்ட ரூல் பண்றாங்க. கூடவே பாலிக்கு இம்மார்டலிட்டியவும் கொடுத்துருந்தாங்க. பாலிக்கு அழிவே கிடையாது. இந்த ஸ்டோரி ரிக்வேதால இருக்குது. கடைசியா இன்னொரு மித்து பாத்திரலாம். த ரெஸ்கியூ ஆஃப் சன் காட்ஸ் சேரியட். ஒரு நாள் சன் காட் சூர்யா அவங்களுடைய கோல்டன் சேரியட்ல டிராவல் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. அப்போ ஒரு பவர்ஃபுல் அரக்கன் ஸ்வர்பானு காட் சூர்யாவை அட்டாக் பண்ணி காட் சூர்யாவுடைய சேரியட்டை சிறை பிடிச்சு வச்சிருந்தாங்க. காட் சூர்யா தானே சன் காட். அதனால ஸ்கை ரொம்ப டார்க் ஆயிடுச்சு. என்டையர் யூனிவர்ஸுமே சன் இல்லாம ஆடி போயிடுச்சு. யாருக்குமே சன்லைட்டை திரும்ப எப்படி கொண்டு வரதுன்னு தெரியல. சோ காட்ஸ் எல்லாருமே காட்ஸோடைய கிங் இந்திரா கிட்ட போய் உதவி கேக்குறாங்க. சோ காட் இந்திரா அவங்களுடைய வஜ்ராயுதத்தை யூஸ் பண்ணி அரக்கன் ஸ்வர்பானுவை அட்டாக் பண்ணி அந்த அரக்கனை தோக்கடிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த அரக்கன் கேப்சர் பண்ணி வச்சிருந்த காட் சூர்யாவுடைய சேரியட்டையும் ஃப்ரீ பண்ணி விட்டுருந்தாங்க. சோ சூரியன் பிரைட்டா ஷைன் ஆக ஆரம்பிச்சது. பூமியுமே இயல்பு நிலைக்கு திரும்பிச்சு. இந்த மித் ரிக்வேதால இருக்குது.
காட் சூர்யாவை காட் இந்திரா காப்பாத்திட்டாங்க அப்படின்னு காட் இந்திராவை பிரைஸ் பண்ற மாதிரி இந்த ரிக்வேதா பாடல் இருக்கும். வேதாஸ்ல ரிட்டா, தர்மா அண்ட் கர்மான்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. இந்த மூணுமே ஒன்னோடு ஒன்னு கனெக்டடா தான் இருக்கும். ரிட்டா அப்படிங்கிறது காஸ்மிக் ஆர்டர் ஆர் யூனிவர்சல் லா அப்படின்னு சொல்லலாம். இந்த ரிட்டா தான் யூனிவர்ஸ்ல எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணுது. இந்த யூனிவர்ஸ்ல சன், மூன், சீசன்ஸ், ரிவர்ஸ், மவுண்டெயின்ஸ், ட்ரூத், மாரல் ஆர்டர் அப்படின்னு எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்றது ரிட்டா தான். யூனிவர்ஸ்ல இருக்கிற எல்லாமே ரிட்டாவை ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த டைம்ல வெயில் அடிக்கணும், இந்த டைம்ல மழை பெய்யணும், காட்ஸ் இப்படிதான் இருக்கணும், ஹியூமன்ஸ் இப்படிதான் வாழணும் அப்படின்னு ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ், லா இருக்குதுல்ல, அதுதான் ரிட்டா. காட்ஸுமே ரிட்டாவை ஃபாலோ பண்ணி தான் ஆகணும், ஹியூமன்ஸுமே ரிட்டாவை மதிச்சு அதுக்கேத்தாப்புல ட்ரூத்ஃபுல்லா வாழணும், ஆனஸ்டா இருக்கணும், அவங்களுடைய டியூட்டிஸை கரெக்டா பண்ணணும். எப்போ எந்தெந்த ரிச்சுவல்ஸை பண்ணணுமோ அப்பப்ப அந்தந்த ரிச்சுவல்ஸை ஹியூமன்ஸ் கரெக்டா பண்ணி ஆகணும். காஸ்மிக் ஆர்டருடைய காட் வருணா தான் எல்லா லாபடி கரெக்டா நடக்குதா அப்படின்னு பாத்துக்கிடுவாங்க. ரிட்டா ப்ராப்பரா ஃபாலோ பண்ணப்படுதா அப்படின்னு பாத்துக்கிடுறதே காட் வருணா தான். தர்மா மெயினா ஹியூமன்ஸை தான் ஃபோக்கஸ் பண்ணும். ஹியூமன்ஸ் ட்ரூத்ஃபுல்லா நேர்மையான வழியில வாழ்றது தான் தர்மா. ஹியூமன்ஸுக்கு என்னென்ன ரோலை கொடுத்துருக்காங்களோ அதை ப்ராப்பரா பண்றது தான் தர்மா. ஹியூமன் சொசைட்டில ரிட்டாவை பாதுகாக்கிறதே தர்மா தான். ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக சொல்றேன். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு இடத்துல பெரிய தப்பு நடக்குது, மனிதர்கள் பெரிய தப்பு பண்றாங்க அப்படின்னா அந்த இடத்துல நிறைய மழை பெஞ்சு மனிதர்களே அழிஞ்சு போயிருவாங்க. சோ மனிதர்கள் தர்மத்தோட வாழ்ந்தாங்கன்னா ரிட்டால எல்லாமே சமநிலையில இருக்கும். இப்பெல்லாம் கர்மா அப்படிங்கிறது நீ நல்லது பண்ணினா உனக்கு நல்லதே திரும்ப நடக்கும், நீ கெட்டது பண்ணினா உனக்கு கெட்டது தான் நடக்கும், அதுதான் கர்மா அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஏர்லி வேதிக் டைம்ஸ்ல கர்மா அப்படிங்கிறது ரிச்சுவல்ஸை நம்ம ப்ராப்பரா பெர்ஃபார்ம் பண்றது தான். ரிட்டாவை மெயின்டைன் பண்றதுக்கு குட் கர்மா தான் உதவி பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள், மழை பெய்யல அப்படின்னா ஹோமகுண்டம் வளர்த்து ஏதாச்சும் ரிச்சுவல்ஸ் இல்ல சாக்ரிஃபைசஸ் பண்ணி காட்ஸ் கிட்ட மழை பெய்யணும்னு நம்ம ப்ரேயர் பண்ணுவோம். நம்ம பண்ற அந்த ரிச்சுவல்ஸால மழை பெய்யும். அது மூலமா ரிட்டாவும் ப்ராப்பரா மெயின்டைன் ஆகும். சோ ரிட்டா, தர்மா அண்ட் கர்மா இந்த மூணு கான்செப்ட்ஸையும் நம்ம ரிக்வேதால பார்க்கலாம். இந்த மூணு கான்செப்ட்ஸ் தான் ஹிந்து பிலாசபிக்கு ஃபவுண்டேஷனா இருக்குது. சோ இதுல இவ்வளோ நேரம் நம்ம பார்த்ததை தான் ஷார்ட்டா சம்மரைஸ் பண்ற மாதிரி கொடுத்துருக்கேன். இது போக நான் ஏதாச்சும் முக்கியமான பாயிண்ட் மிஸ் பண்ணியிருந்தா அதை நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, எல்லாரும் பார்த்து தெரிஞ்சுக்கிடலாம். அண்ட் இதோடைய எஸ்ஸே நம்ம பிளாக்ல போஸ்ட் பண்ணிருக்கேன், அதையும் மறக்காம போய் பாருங்க. Thank you. Have a nice day and don't forget to subscribe our channel.